நெல்லை பாளையங்கோட்டை பகுதிகளில் மிதமான மழை. கோவில்பட்டியில் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரியிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. உலக அளவில் அனைவரும் பாராட்டும் மருத்துவ கட்டமைப்பை நாம் உருவாக்கியிருக்கிறோம். 2642 மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கிய விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் எல்கேஜி, யுகேஜி மாணவர்கள் போல் அடித்துக் கொண்டு நாடகமாடுவதாக விஜய் குற்றச்சாட்டு. திமுக மற்றும் பாஜக அரசின் செயல் வெரி ராங் ப்ரோ என்றும் பேச்சு. அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விரும்பும் மொழியை யாரும் படிக்கலாம் என விஜய் பேச்சு. வேறு மொழியை வலுக்கட்டாயமாக எப்படி திணிக்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு கேள்வி. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? மொழி விவகாரத்தில் பாஜகவுடன் நாடகம் என்ற குற்றச்சாட்டிற்கு திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் மறுப்பு. அறியாமையில் விஜய் பேசுவதாக குற்றச்சாட்டு. மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. விஜய் நடத்தும் பள்ளியில் 3 மொழி கற்பிக்கப்படும் போது தாவேக தொண்டர்கள் மட்டும் 2 மொழியை கற்க வேண்டுமா? வாட் ப்ரோ என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் நேரடியா பேச விரும்புறேன். வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்களே அப்படி பண்ணலாமா? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல், ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. என்ன ப்ரோ, உங்க வீட்டுல குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க ப்ரோ, தப்பில்லை. ஆனா உங்க தொண்டர்கள் 2 மொழி தான் படிக்கணும்னு நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ? தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு மக்களவை தொகுதி கூட குறையாது என உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. தவறான தகவல்களை மக்களிடம் திமுக அரசு பரப்பி வருவதாகவும் கண்டனம். श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. புரோரேட்டா முறையில் மக்களவை தொகுதி மறுவரையறை நடைபெறும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. புதிய நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் எண்ணிக்கை 848 அதிகரிக்கப்பட்டது ஏன் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் சிவன் கோயில்களில் மகா சிவராத்திரி உற்சாகமாக கொண்டாட்டம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மனமுருகி ஈசனை வழிபட்ட பக்தர்கள். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி கொண்டாட்டம் கோலாகலம். ஆடல் பாடல்களுடன் விடிய விடிய களை கட்டிய இன்னிசை விருந்து. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் 45 நாட்களாக களை கட்டிய மகா கும்பமேளா நிறைவு. 66 கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கிய தெலங்கானா அரசு.
பஞ்சாபி மொழியில் தேர்ச்சி பெறாவிட்டால் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் கிடைக்காது என பஞ்சாப் அரசு அதிரடி. சென்னை அண்ணா நகரில் ரவுடி ராபர்ட் வெட்டி கொலை. கண்ணிமைக்கும் நேரத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 3 ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. மார்ச் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவு. சீமான் மீதான திருமண மோசடி புகார் தொடர்பாக பெங்களூருவில் நடிகை விஜயலட்சுமியிடம் தமிழக போலீசார் விசாரணை. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று நடைபெறும் விசாரணைக்கு சீமான் ஆஜராக மாட்டார் என தகவல். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆலம் பாலகிருஷ்ணன் நியமனம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விஜய் வீட்டில் இருப்பவர்கள் 3 மொழி படிக்கும் போது தொண்டர்கள் 2 மொழிகளை மட்டுமே படிக்க வேண்டும் என்று கூறுவது நியாயமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்களே அப்படி பண்ணலாமா? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல், ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. என்ன ப்ரோ, உங்க வீட்டுல குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க ப்ரோ, தப்பில்ல. ஆனா உங்க தொண்டர்கள் 2 மொழி தான் படிக்கணும் நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ? தாவேக்க எளிய மக்களின் கட்சி என்றால் எதற்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்று விஜய்க்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறதுலாம் தேவைக்கேற்ப கூட்டணி வைக்கிறாங்கல்ல, அவங்க சொல்ற கூட்டு இது. அவங்க சொன்னது, அவங்க சொல்றது. தம்பியினுடைய நம்பிக்கை வெற்றியடைய நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. மக்கள் அரசியலை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் பேச மாட்டார்கள் என்றும் சீமான் குறிப்பிட்டார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பரவலாக மிதமான மழை பெய்தது. பாண்டவர்மங்கலம், நாலாட்டின்புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, இனாமணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று நெல்லை மாநகரில் பாளையங்கோட்டை, சமாதானபுரம், தெற்கு பஜார், புதிய பேருந்து நிலையம், கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மழை காரணமாக நெல்லை சந்திப்பில் உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்திற்கு அருகே உள்ள கட்டடத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. எனினும் நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தாவேக்க தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், ஜன்சுராஜ் கட்சி நிறுவனரும் தேர்தல் ஆலோசகருமான பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்க நிகழ்வாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. தாவேக்க தலைவர் விஜய் முதல் கையெழுத்திட்டு இதனை தொடங்கி வைத்தார். அனைவரையும், இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். தொடர்ந்து ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்திட தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அழைத்தார். ஆனால் அவர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். மக்களுக்கு பிடித்த ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டதை நினைத்து சிலர் எரிச்சல் அடைவதாக தாவேகா தலைவர் விஜய் பேசினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அக்கட்சி தலைவர் விஜய் தனது அரசியல் வருகையால் ஒரு சிலருக்கு எரிச்சல் என குறிப்பிட்டார். இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா, கதறதா, என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி
இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. தாவேகா பண்ணையாளர்களுக்கான கட்சி இல்லை எனவும் விஜய் பேசினார். நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாளர்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. பண்ணையாளர்களை அரசியலை விட்டு அகற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலை எனவும் விஜய் கூறினார். கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் போல அடித்துக் கொண்டு நாடகமாடுவதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உரையாற்றிய விஜய் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக பாஜக அரசுகள் பேசி வைத்துக் கொண்டு நாடகமாடுவதாக சாட்டினார். இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. அரசியல் நோக்கத்தோடு மாநில அரசின் கல்வி மொழிக் கொள்கையை கேள்விக்குறியாக்குவதை ஏற்க முடியாது என்றும் விஜய் பேசினார். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. முன்னதாக மேடையில் பெரியாரின் சிலையை பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் பரிசாக வழங்கினார்.